உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பிரைஸ் லார்ட் எவரிவன். புரிந்து கொள்வது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த டேர்ம் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாமே ஃபேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணமாக இருக்கும். நம்ம சொன்ன விஷயம் ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வேறு மாதிரி இருக்கும். இதனால் மனஸ்தாபம் உண்டாயிருக்கும். பெரும்பாலான காரியங்கள் எங்கே நம்ம சொல்லி அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்களோ, இதனால் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பல விஷயங்களை நமக்குள்ளேயே போட்டு குமிழி இருக்க காலங்களும் நிறையா இருக்கு இல்லையா? அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் நம்மளுக்கு புரிஞ்சுக்க யாருமே இல்லையா? கண்டிப்பாக அப்படிலாம் இல்லைங்க. ஏசப்பா இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் நம்ம உள்ளங்கிரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவங்க சொல்லி தான் புரியணும்னு இல்லை, சொல்லாமலே தெரிஞ்சுப்பார். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்காதவங்கள்ட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணுறதை விட அப்பா சமூகத்தில் போய் உட்காருங்க. உங்களை புரிந்து கொள்பவர் உங்களை தேற்றுவார், சரியான பாதையில் நடத்துவார். God bless you.